உலகத்திலேயே ஆபத்தான 10 பறவைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் முதலாவது நம்ம பார்க்க போகிற பறவை ஆஸ்ட்ரிச். நல்லா வளர்ந்த ஒரு ஆஸ்ட்ரிச் பார்த்தீங்கன்னா சராசரியாக 8 அடி வரைக்கும் வளரக்கூடியது. கூடவே 150 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆஸ்ட்ரிச்சுடைய கால் பலத்தால் இது சிங்கம், புலி, சிறுத்தை மற்றும் சீத்தாவை கூட எளிதில் வீழ்த்திடும். நல்லா வளர்ந்த ஒரு ஆஸ்ட்ரிச் ஒரு மனிதனை உதைச்சு அவருடைய கையெலும்பு கூட உடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேசவரி தான் வருது. இதை டைனோசர் இனத்தை சேர்ந்த பறவைன்னு கூட சொல்லுவாங்க. பறவையுடைய காலில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு பெரிய நகம் இருக்கும். இந்த நகத்தை வச்சு தன்னுடைய எதிரியை இது தாக்குனா அதோட உடம்பு கிழிஞ்சு சாகுற நிலைமைக்கே போயிடும். மூணாவது இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பியர்டட் வல்ச்சர் தான் வருது. இந்த பறவை பார்த்தீங்கன்னா எலும்பை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடியது. பியர்டட் வல்ச்சர் பார்த்தீங்கன்னா யானை மற்றும் ஒட்டகச்சிவிங்கி போன்ற பெரிய பெரிய மிருகங்களுடைய எலும்புகளை வானோக்கி எடுத்துக்கொண்டு போயிட்டு அதை பாறை மேலே போட்டு துண்டு துண்டா உடைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு பறவை. சில நேரங்களில் வானத்திலிருந்து விழுற அந்த எலும்பு துண்டு மனிதர் மேலேயோ அல்லது ஏதாவது விலங்கு மேலேயோ விழுந்து உயிர் போற அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தி விட்டுரும். நாலாவதா நம்ம பார்க்க போறது ஹார்பிகள். இந்த பறவையுடைய காலுடைய வலிமை பார்த்தீங்கன்னா 50 கிலோ எடை வரைக்கும் தாங்கக்கூடியது. இந்த பறவை பார்த்தீங்கன்னா குரங்கு மற்றும் மான் போன்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணக்கூடியது. தன்னுடைய கால் பலத்தை வச்சு வேட்டையாடக்கூடிய மிருகங்களுடைய எலும்புகளை இது வானத்திலேயே முறிச்சு போட்டுரும். இந்த லிஸ்ட்ல மூணாவது வரக்கூடிய பறவை பார்த்தீங்கன்னா ஈமு கோழி தான். இந்த ஈமு கோழி பார்க்கறதுக்கு சாதுவா தான் இருக்கும். தன்னுடைய முட்டை மற்றும் குஞ்சுகளுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது தன்னுடைய கால் பலத்தால இது உதைச்சா உயிரே போற அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தும். மனிதர்கள் கூட இந்த காயத்திலிருந்து தப்பிக்க முடியாது. நாலாவதா நம்ம பார்க்க போறது கிரவுண்ட் ஈகிள். அங்கிருந்து தாக்கக்கூடிய இந்த பறவை எவ்வளவு வேகமா வேட்டையாடணும் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு அல்லது அணிலை வேட்டையாடும் போது அது உணர்றதுக்குள்ளேயே இது வானத்துல கொண்டு போய் அதை சாகடிச்சு தனக்கு இரையாக்கிரும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பறவை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் மக்கள். ஆபத்தான இந்த பறவை பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க காலத்துல தன்னுடைய கூட்டுக்கு அருகே 50 மீட்டருக்குள்ள வர எந்த ஒரு விலங்கையும் மனிதர்களையும் விடாது. இது தன்னுடைய கூரான அலகு மற்றும் காலால சரமாரியா தாக்க ஆரம்பிச்சிடும். இதனால நிறைய பேருடைய கண் பார்வை கூட போயிருக்கு. மேலும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காம மிஸ்டர் இந்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.